அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டதை எதிர்த்து சூரியமூர்த்தி என்பவர் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இதனிடையே சூரியமூர்த்தியின் வழக்கை தள்ளுபடி செய்ய கோரி எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இருப்பினும் சென்னை உரிமையியல் நீதிமன்றம் கடந்த ஜூலை மாதம் அந்த மனுவை நிராகரித்து உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். கடந்த செப்டம்பர் மாதம் வெளியான தீர்ப்பில் உயர்நீதிமன்றம் எடப்பாடி பழனிசாமியின் வாதங்களை ஏற்றுக்கொண்டது. உரிமையியல் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ததுடன் சூரியமூர்த்தி தாக்கல் செய்த வழக்கையும் நிராகரித்துள்ளது. இதன் மூலம் சூரியமூர்த்தியின் உரிமையியல் வழக்கு உயர்நீதிமன்றத்தால் முடித்து வைக்கப்பட்டது. இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வானதை எதிர்த்து சூரியமூர்த்தி தற்போது உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளார்.